யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகலிதலீம் பத்மவத்ரா யதாத்தீம் கம்பீரா பர்தனாபிஸ்தனபர்ணமிதாம் சுப்ரவஸ்ரோக்தரியாம் லக்ஷ்மீன் திபீர் கஜேந்திரைர் மணிகணகஜிதை ஸ்தாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வமாங்கல்யயுக்தா மகாலக்ஷ்மீ ஜ வித்மஹே விஷ்ணுபத்னி ஜ தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து நாம் இந்த அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயிற் சிறந்த கோவிலுமில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்கின்ற வகையிலே இந்த பெற்றோர்களுடைய சிறப்பை சிந்தித்து வருகிறோம். நேற்றைய தினம் இந்த பெற்றோர்களை பழைய அவர்கள் வாழ்ந்த மண் குடிசையிலே கொண்டு போய் அமர்த்தி மகனும் மருமகளுமாக ஆளுக்கு ஒரு கோப்பை உணவுக்காக கொடுக்கின்றார்கள். வேளா வேளைக்கு அந்த உணவு உண்ணுகின்ற வேளையிலே கோப்பையை கொண்டு வருவார்கள். இவர்கள் சாப்பாட்டை கொடுப்பார்கள். சாப்பிட்டு விட்டு அந்த மண்குடிசையிலேயே நிற்பார்கள். இவ்வாறு காலங்கள் கடந்து கொண்டு போகிறது. இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையும் பிறந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வருகின்றது. அந்த குழந்தை அந்த மண்குடிசையிலே இருக்கின்றவர்களை பார்க்கவோ பேசவோ இந்த தாய் அனுமதிப்பதில்லை. அவர்கள் வயசானவர்கள். யார் என்று கேட்டால் அவர்கள் வர்த்தக்காரர், நோய்வாய்ப்பட்டவர்கள், கிட்ட போயிடாத, பூச்சாண்டி பிடிச்சிரும் என்று அவர்களை சேர விடாமலே இந்த தாயானவள் தன்னுடைய பிள்ளையை வளர்த்து கொண்டு வருகிறார். இவ்வாறு வளர்கின்ற பொழுது இவன் பாடசாலையிலே நண்பர்களோடு உறவாடுகின்ற பொழுது அந்த நண்பர் ஒருவன் சொல்லுகிறான், உங்களுடைய அப்பாவும் அம்மாவும் அவர்களை பெற்ற தாய் தந்தைகள், உன்னுடைய பாட்டாவும் உன்னுடைய தாத்தாவும் பாட்டியும் அந்த மண்குடிசையில் இருக்கிறார்களே, உனக்கு தெரியுமா? இல்லை, அதாவது வயதான நோய்வாய்ப்பட்டவர்கள் தானே இருக்கிறார். அம்மா சொன்னார், இல்லை, உன்னுடைய அப்பாவை பெற்ற தாயும் தகப்பனும் என்று அந்த நண்பர்கள் மூலம் இவன் அறிந்து கொள்ளுகிறான். அது மீது ஒரு நாள் இவன் பாசத்திலே தாத்தா பாட்டி என்று அவர்களை பார்க்க செல்லுகிறான். தாய் அதட்டுகிறாள், அங்கே போகக்கூடாது, அவருடைய வருத்தம் தொத்திவிடும். இவ்வாறு இருக்கிற பொழுது ஒரு நாள் இந்த உணவு நேரம் வந்ததும் உணவுக்கு கோப்பையை கொண்டு வாருங்கள் என்று மருமகள் சொல்லுகிறாள். அங்கே அந்த மாமியார் கோப்பையை தேடுகிறாள். வைத்த இடத்திலே காணவில்லை. இருவருடைய கோப்பையையும் காணவில்லை. வைத்த இடத்திலே காணவில்லை. மீண்டும் இந்த மருமகள் கூப்பிடுகிறாள். கோப்பையை வைத்த இடத்தில் காணவில்லை என்று இந்த வயதான மாமியார் வந்து சொல்லுகிறாள். உடனே இவள் எரிந்து விழுகின்றாள். ஒரு சாப்பாட்டு கோப்பையை கூட உங்களுக்கு பக்குவமாக வைத்த இடத்திலே எடுக்க தெரியவில்லையே, மனிதா தேடி பாருங்கள் என்று அதட்டுகிறாள். இதை இவர்களுடைய பிள்ளை கேட்டுக்கொண்டிருக்கிறான். நாம் நம்முடைய தாய் தந்தைகளை எவ்வாறெல்லாம்
அரவணைக்கிறோமோ, எவ்வாறு நடத்துகின்றோமோ அதை நம்முடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருப்பார்கள். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி, தாய் தந்தையினுடைய பெருமையும் சிறப்பும் எல்லோரும் அறிய வேண்டும் என்கின்ற வகையிலே டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனம் மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோம் பவந்து சமஸ்த சன் மங்களானி சன் சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவினுடைய போதனைகள் உள்ளே மிக மிக சவால் நிறைந்த ஒரு போதனை. அவர் அப்பங்களை பலுக பண்ணி பலருடைய பசியை ஆற்றினார் என்பதனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவர் பின்னே வந்தார்கள். ஏதோ அவரிலே அக்கறை இருக்கின்றவர்கள் போல, அவரால் ஒரு மேலோட்டமாக கவரப்பட்ட மனிதர்களாக அவருடைய போதனைக்கு செவிமடுக்கின்ற ஆர்வம் உள்ளவர்களாக வந்திருந்தார்கள். அப்பொழுது இயேசு ஒரு கடுமையான போதனையை, தன்னுடைய இறுதி சவால் நிறைந்த ஒரு போதனையாக முன்வைக்கின்றார். என்னுடைய சதையை உண்டு என்னுடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு பெற மாட்டீர்கள். ஒரு மனிதனுடைய சதையை எப்படி உண்ண முடியும்? அவருடைய குருதியை எப்படி நாங்கள் குடிக்க முடியும்? இந்த கேள்விக்கு ஒரு சாதாரண நிலையிலே இருந்து பதிலளிக்க முடியாது. அதனால் பலர் இயேசுவை விட்டு போகின்றார்கள். அவருடைய சீடர்களும், அதாவது இந்த 12 சீடர்கள் அல்ல, இன்னும் பல சீடர்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அவர்கள் எல்லோரும் இவரை விட்டு போனது மட்டுமல்ல, இந்த பேச்சு மிதமிஞ்சி போகின்றது, எல்லைகளை கடந்து போய்விட்டது. இவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்ற நினைப்போடு இனிமேல் இவரோடு நாங்கள் சேரக்கூடாது, இவருடைய போதனைகளினால் எங்களுக்கு பயனில்லை, நாங்கள் விரும்பி தேடுகின்றதை இவர் தரமாட்டார். இப்படியாக அவர்கள் ஒருவர் பின் ஒருவராக, நற்செய்தியிலே சொல்லப்படுகின்றது, பெரியவர் முதல் சிறியவர் வரை ஒவ்வொருவராக அவரை விட்டு விலகிச் செல்லுகின்ற பொழுது இயேசு கேட்கின்றார், இந்த சூழ இருந்த 12 சீடர்களையும் நீங்களும் போய் விடுவீர்களா? அப்பொழுதுதான் பேதுரு கூறுகின்றார், நாம் யாரிடம் போவோம், யாரிடம் செல்வோம் இறைவா? இப்படியான ஒரு பாடல் வரியை நாங்கள் அடிக்கடி பாடுவது உண்டு. இழப்புக்கள் மத்தியிலே, சாவுகள் மத்தியிலே யாரிடம் செல்வோம் இறைவா என்ற அந்த பாடலை பாடுவோம். வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் தான் இருக்கின்றன. இது ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு பாடல். இது பல மொழிகளிலே இத்தகைய பாடலை இயற்றி இருக்கின்றார்கள். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் தான் இருக்கின்றது. இது ஒரு விசுவாச அறிக்கையாகும். எங்களுடைய துன்ப வேளைகளிலே, இழப்புக்கள் மத்தியிலே, சோதனை வேளையிலே ஒரு மனிதனுடைய உடலை, சதையை உண்ண முடியுமா என்று கேட்கின்ற அளவிற்கு சோதிக்கப்படலாம். கிறிஸ்துவனுடைய அழைப்பு சவால் நிறைந்த அழைப்பாகும். எல்லா வேளைகளிலும் நீ எனக்கு பிரமாணிக்கமாக இருப்பாயா? என்னை விட்டு விட்டு நீ போவாயா? சிலர் மதம் மாறுவது போல அவர்கள் இந்த இயேசுவினுடைய கடுமையான போதனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பதினாலே இறைவனை அவர்கள் மறுதலிக்கின்றார்கள். கடவுள் இல்லை என்று சொல்லுகின்றவர்கள் பெரும்பாலும் இந்த உலகத்திலே இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கடவுளை என்னால் பின்பற்ற முடியாது, அவருக்கு பிரமாணிக்கமாக இருக்க முடியாது என்று சொல்லி இந்த இறைவனிடம் இருந்து விலகிச் செல்லுகின்றவர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். நானும் நீங்களும் இப்படி இந்த இயேசுவை எங்களுடைய புத்தியினாலே, எங்களுடைய ஆற்றலுக்கு உட்படுத்தப்பட்டு எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தால் ஒரு மேலோட்டமான வாழ்விலே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு மகிழ்ச்சியை தர முடியும் என்றால் அவரோடு இருப்போம். அல்லது நாங்கள் இவரை விட்டு பல்வேறு
விடயங்களிலே எங்களுடைய கவனத்தை செலுத்துவோம். இங்கே போனால் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், அங்கே போனால் எனக்கு லாபம் வரும், இங்கே போனால் நான் சுகமாக இருக்க முடியும், இப்படி என்று சொல்லி நாங்கள் இந்த ஆண்டவரை விட்டு விலகி செல்கின்றோம். இந்த இறைவனை மறுதலித்து அல்லது இறைவனை விட்டு இவரிலே இனிமேல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லிக்கொண்டு வேறு சக்திகள் எங்களுக்கு இந்த மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தரும் என்று நாங்கள் செல்லுகின்ற பொழுது பாதை மாறி செல்லுகின்றோம். இந்த பாதை மாறி செல்லுகின்ற பொழுது நாங்கள் எங்களையே இழக்கின்றோம், எங்களை நாங்கள் சாகடிக்கின்றோம், எங்களுடைய வாழ்வுக்கு நாங்களே குழி தோண்டுகின்றோம். இப்படி எங்களுடைய வாழ்வை அழித்துக் கொள்வது இறைவனுடைய விருப்பமல்ல. வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இயேசு இந்த மண்ணகத்திற்கு வந்தார். என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகின்றார், நீ உன்னுடைய வாழ்வை நீ பெரிதாக மதி, உன்னுடைய வாழ்விலை நீ பெற்றுக்கொள்ளக்கூடிய நிறைவான மகிழ்ச்சியை தருவதற்கு ஆண்டவரிலே நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். இறை நம்பிக்கையாளர்களாக வாழுகின்ற பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கை முழுமையை நோக்கி பயணிக்கும். எனவே எங்களுடைய வாழ்விலே நாங்கள் எவ்வளவு தூரம் இந்த கிறிஸ்துவையும் கிறிஸ்துவினுடைய சவால் நிறைந்த போதனைகளையும் ஏற்று கடைப்பிடிக்க விரும்புகின்றோம். வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் தான் இருக்கின்றன என்று அந்த பேதுரு எல்லா சீடர்கள் சார்பாக அவர் விசுவாச உச்சாரணம் செய்தது போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலும் இறைவனை பார்த்து நாங்கள் வேண்டுதல் செய்வோம். வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் தான் இருக்கின்றன, நாங்கள் யாரிடம் செல்லுவோம் இறைவா, உம்மிலேதான் அந்த வாழ்வு இருக்கின்றது என்று அந்த நம்பிக்கை உச்சாரணத்தை நாங்கள் செய்வதற்கு இறைவன் எங்களுக்கு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் ஈமானிய உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் பிறந்தது, அதேபோல் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இலட்சியங்கள் இருக்கும். முஸ்லீமாக நாங்கள் பிறந்த நாங்கள் எங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு இலட்சியம்தான் இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வது. அந்த நிரந்தரமான உலகத்தை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு இஸ்லாம் ஏராளமான வழிகாட்டுதல்களை காட்டிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அந்த வழிகாட்டல் அனைத்தும் எங்களுக்கு அந்த சுவர்க்கம் கிடைக்க வேண்டும். அந்த சுவர்க்கத்தை பற்றி இந்த மார்க்கம், இந்த அல் குர்ஆன், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான செய்திகளை, ஏராளமான ஆசைகளை இந்த சுவர்க்கத்தை அடைவதற்கு ஆசையூட்டி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் சஹாபாக்களை பார்த்து மிகவும் ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை சொல்கின்றார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு இந்த உலகத்திலே எதை கேட்க வேண்டும் என்றால் அதிகமாக நீங்கள் கேளுங்கள் சுவர்க்கம். அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், நரகத்திலிருந்து இறுதியாக வெளியே வரக்கூடிய மனிதன், யா அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து வெளியேற்றிவிடு. அந்த நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், அடியானே உன்னை நான் வெளியிலே எடுக்கின்றேன், இதற்கு மேல் நீ எதையுமே கேட்கக்கூடாது. அந்த அடியான் சொல்வான், யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன், என்னை எப்படியாவது வெளியே எடுத்து விடு. அந்த மனிதன் அப்படியே நரகத்திலிருந்து வெளியே வருகின்றான். வெளியே வந்தவுடன் பார்க்கின்றான், சிறிது தூரம் ஒரு மரம் தெரிகின்றது. யா அல்லாஹ் அந்த மரத்தை நான் அடைய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மரத்திலே அனுப்பி வைக்கின்றான். சிறிது தூரம் பார்க்கின்றான், இன்னொரு மரம் தெரிகின்றது. யா அல்லாஹ் அந்த மரத்தை நான் அடைய வேண்டும். அடியானே கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன். சரி, அந்த மரத்தை அடைகின்றான். சிறிது தூரம் பார்க்கின்றான், இந்த மரத்தை விட மிக பெரிய ஒரு மரம் தெரிகின்றது. யா அல்லாஹ் அந்த மரத்தை நான் அடைய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், அடியானே கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன், அந்த மரத்தை நான் சென்றடைய வேண்டும். அந்த மரத்தை அடைந்தவுடன் பார்க்கின்றான், சொர்க்கம். யா அல்லாஹ் சொர்க்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், அடியானை கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன், எப்படியாவது சொர்க்கத்திலே நுழைய வேண்டும். அடியானை உள்ளே செல், உள்ளே நுழைந்து செல் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னவுடன் அந்த அடியான் சொர்க்கத்திலே ஓடோடி போகின்றான். போய் பார்க்கின்றான், எல்லாம் எல்லோருக்கும் சொந்தமாக இருக்கின்றது, எந்த ஒரு இடமும் அவனுக்கு சொந்தமான இடமாக கிடையாது. உடனே வெளியே ஓடி வருகின்றான், யா அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைந்தேன்.
எல்லாமே எல்லாருக்கும் சொந்தமாக இருக்கின்றது, எனக்கென்று ஒரு இடம் கிடையாது யா அல்லாஹ், எனக்கென்று ஒரு இடத்தை தா என்று கேட்டவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், அடியானே உனக்கு இந்த சொர்க்கத்திலே என்ன வேண்டுமோ ஆசைவை. அந்த நேரம் அந்த அடியான் சொல்வான், யா அல்லாஹ் ஆசை வைத்து விட்டேன் இறைவா. மீண்டும் சொல்வான், அடியானே மீண்டும் ஆசை வைத்து விட்டேன் இறைவா, ஆசை வைத்து விட்டேன் இறைவா. 5 முறைகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆசை வைக்குமாறு கட்டளையிடுவான். அந்த மனிதன் 5 முறையும் ஆசை வைத்தவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், அடியானே நீ 5 முறை ஆசையை வைத்தாயே, அதுவும் இந்த உலகம் இருக்கின்றதே, இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு உலகமும் இந்த சொர்க்கத்திலே உனக்கு இருக்கின்றது, உள்ளே போ என்று சொன்னவுடன் அடியான் அந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பார்த்து சொல்வான், யா அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைவாறு கேட்டேன், நுழையச் சொன்னாய், 5 முறை ஆசை வைக்க சொன்னாய், ஆசை வைத்து விட்டேன். ஆனால் இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு சொர்க்கம் இவ்வளவும் எனக்கா, கேலி செய்யாதே யா அல்லாஹ் என்று சொன்னவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரிக்கின்றான். சிரித்தவுடன் அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால் சிரிக்கின்றார்கள். சிரித்தவுடன் சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹினுடைய தூதரே ஏன் சிரிக்கின்றீர்கள் என்று கேட்டவுடன் அந்த நேரம் சஹாபாக்களை பார்த்து அல்லாஹினுடைய தூதர் சொன்னார்கள், இந்த அடியான் சொன்ன வார்த்தையை கேட்டு, இந்த அடியான் இந்த கேலி செய்யாதே யா அல்லாஹ் என்று இந்த ஆச்சரியத்தோடு சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரித்தான், அதற்காக நான் சிரிக்கின்றேன் என்று சொல்கின்றார்கள். உடனே அல்லாஹினுடைய தூதர் சொல்கின்றார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானை பார்த்து சொல்கின்றான், அடியானே சுவர்க்கத்திலே நுழை. அந்த அடியான் சுவர்க்கத்திலே ஓடோடி போகின்றான். போய் பார்க்கின்றான், அவனுக்கென்று தனியான ஒரு அறை இருக்கின்றது, கதவு திறக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளே நுழைகின்றான். அவனுக்கென்று சொந்தமாக வைக்கப்பட்டிருக்கின்ற ஹூருலின் பெண்மணி அந்த ரூமிலே அந்த அறையிலே இருக்கின்றார். உடனே அந்த அடியான் சொல்கின்றான், அந்த மனைவியை பார்த்து அந்த பெண்ணை பார்த்து சொல்கின்றான், அல்லாஹ் இந்த உலகத்திலே இந்த சொர்க்கத்திலே எனக்கு வழங்கியதை போன்றோ. அந்த அடியானுடைய வார்த்தையை பாருங்கள், நரகத்திலிருந்து இறுதியாக வந்த அந்த அடியானுடைய வார்த்தையை பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சுவர்க்கத்திலே எனக்கு வழங்கியதை போன்று வேறு யாருக்கும் வழங்கவில்லை என்று சொன்னவுடன் அல்லாஹினுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஹயாத்து தையிபா ஹிய நஈமுல் ஜன்னா அமா தர்லா யா உமர் அன் தகூன லஹுமு துன்யா வலனல் ஆஹிரா. உமரே, இந்த உலகம் இருக்கின்றதே இது காஃபிர்களுக்காக, ஆனால் அந்த சுவர்க்கம் இருக்கின்றதே அது எங்களுக்காக. இந்த உலகத்திலே நீ எதை வேண்டுமானாலும் அல்லாஹ்விடத்திலே கேள், ஆனால் அவன் கொடுப்பான். ஆனால் உன்னுடைய இலக்கு, உன்னுடைய லட்சியம், உன்னுடைய எல்லா விடயங்களும் அந்த சுவர்க்கமாகத்தான் இருக்க வேண்டும். அந்த சுவர்க்கத்தை மறந்து விடாதே என்று அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஃபையிலே இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அன்பின் ஈமானிய உறவுகளே, இந்த சுவர்க்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த சுவர்க்கம் மிகவும் இன்பகரமான ஒரு வாழ்க்கை, நாங்கள் விரும்பிய போன்று வாழக்கூடிய அந்த நிரந்தரமான உலகத்தை நாங்கள் அடைவதற்கு அந்த சஹாபாக்கள் உயிரை கூட தியாகம் செய்தார்கள். ஏன்? அந்த சுவர்க்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த உலகத்தில் எங்களுக்கு அந்தளவு அவசியம் கிடையாது, உயிர்களை தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, பொருளாதாரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, குடும்பத்தை இழக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய ஒரே இலக்கு, நாங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கடமையாக்கி இருக்கின்றானோ, எதை கட்டளையிட்டு இருக்கின்றானோ அதை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். 5 நேரம் சரியான முறையிலே தொழுதோ, ஜகாத் கொடுத்தோ, இதர வணக்கங்களில் ஈடுபட்டு நாங்கள் எங்களால் முடியுமான அளவுக்கு எந்த அளவு நன்மைகளை சேகரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நன்மைகளை சேகரித்து எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும். அந்த இன்பகரமான வாழ்க்கை, நினைத்தது போன்று வாழக்கூடிய வாழ்க்கை, நினைத்த உணவை உண்ணக்கூடிய வாழ்க்கை, அந்த இன்பகரமான சுவர்க்கம் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையில் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நேரம், இன்பகரமான ஒரு மரணத்தை சுவைக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் அனைவருக்கும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.